இங்கே வந்தால் இந்த ஒளி தான், அதை பாரு, உட்காரு, உனக்குள்ள ஒளி இருக்கு பாரு. இதான் வடலூரில் அவர் பண்ணார். நாம் நம்மளை உணர்றதுக்கு ஒரு வழி. தன்னை அறிதல். அறிவதற்கு முதல் காரணமாகவும் காரியமாக இருக்கிறது காற்று ஒன்று தான். வள்ளல் பெருமான் அழகாக எழுதுறார். வெளியியல் விரிவுன்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்க. காற்று இயல்பு பிறகு வெளியியல் வரும். அந்த வெளியியலில் அவ்வளோ அற்புதங்கள் எழுதியிருக்கார். வெற்றிடத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கார். இன்றைக்கி விஞ்ஞானம் வெற்றிடத்தை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஆய்வு முடிவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய சித்தர் பெருமக்கள் எழுதிட்டாங்க. சூன்யன் எழுதிட்டாங்க. பாழ் நாங்கள் அந்த இடத்துல பாழ்னா முப்பாழ். இந்த இடத்துல முப்பாழ், மூன்றும் பாழாக போகிற இடம். எது பாழாக போகிறது? இடது பக்க சுவாசம், வலது பக்க சுவாசம், நடுவில் ஓடுற சுவாசம், மூணுமே பாழாயிடும். அப்போது மூச்சு காற்று இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அப்படியே உட்காண்டிருக்கும். சூடு மட்டும் இருக்கும். உடம்ப பாதுகாக்க முடியாது. அதனால் கீழே சிமெண்டி கட்டை கட்டி உள்ளே வச்சு ஸ்லாப் போட்டு மூட்டாங்க. ஏன்னா அதுக்கு சுவாசம் தேவையில்லை. அது அப்படியே உட்காண்டிருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். உடம்பு அழியாது. இன்றைக்கும் சமாதிகளை திறந்து பார்த்தா இருப்பாங்க. அது நம் நாட்டு தத்துவ சாஸ்திரம் உணர்ந்தவர்கள் அதை சமாதியே அப்படின்வாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு தெரியாது. வள்ளல் பெருமான் என்ன செய்தார்? இந்த ஒளிநிலையை பெற்று எந்த நிலையிலையும் அழியாத ஒரு இடத்த பிடிச்சேன் அப்படின்னு. ஆகாயத்துக்கு அழிவு என்பது கிடையாது. காற்றுக்கு உண்டு, நீருக்கு உண்டு, நெருப்புக்கு உண்டு, மண்ணுக்கு உண்டு. ஆகாயம் எப்போவுமே மாற்றமடையாதது. அந்த ஆகாயத்தன்மை தான் இந்த உடம்புல இருக்குது. எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இதனால் பெற்றுக்கொண்டேன்னு எழுதுகிறார்.